வெல்கம் டு நேத்ரா ரியா விலாக்ஸ். எங்கே போயிட்டு இருக்கோன்னு பார்க்குறீங்களா? ஏரியை சுற்றி பார்க்கலான்னு போயிட்டு இருக்கோங்க. அந்த வீட்டிலேருந்து 4 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது. அது போகிற ரூட்லாம் சூப்பராக இருக்குது. சுற்றி தென்னை மரம் தான், அப்படியே போயிட்டே இருக்கோம். பாருங்க எவ்வளோ தென்னை மரம் இருக்குது. இளநீருக்கு பஞ்சமே. இப்படி தான் இருக்குது ரூட்டு. இங்கே நிறைய தென்னை மரம் விற்கிறாங்க. எவ்வளோ தென்னை மரம் இருக்கு. இப்படிதான் இருக்கு. தெரியல, நான் பேசுறேன். பாருங்க, அந்த லாரி நிறைய தென்னாங்க இளநீர் வச்சுட்டு போறாங்க. காயா, தேங்காயா, சூப்பரா இருக்கு. 2 பக்கமும் தென்னை மரம், நடுவுல ஒரு ரோடு. அந்த ரோட்ல போயிட்டு இருக்கோம். வெதரும் இன்னைக்கு பெருசா வெயில்லாம் இல்லைங்க. ஒரு 1 o'clock போல இங்க போயிட்டு இருக்கோம். ஆனா வெயிலே இல்லை. ஏற முடியுமா? நானே ஏறிக்கிறேங்க. என்னங்க நான் ஏறி இருக்க வரேன். இருங்க இருங்க. நீங்க ஹாய் ஹாய். இன்னைக்கு நாங்க ஹெல்தி பார்ட்டிலேருந்து ஏரியிலேருந்து பாரூர் லேக் வந்திருக்கோம். 10 மாசம் பாரோ லேக்குக்கு வந்திருக்கோம். வாங்க நாங்க ஏரி சுத்தி காட்டுறேன். ஏரி சுத்தி பார்க்கலாம். வாங்க சுத்தி பார்க்கலாம். வாங்க எல்லா சில்ட்ரன்ஸும் வாங்க 2 எல்லா சில்ட்ரன்ஸும். பாரூர் லேக் கிளி விட்டுற போறோம்டி. ஹாய் ஃபோக்ஸ். இந்த லேக் வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட் ஷேப்பில் இருக்கான். ஸோ ஹார்ட் ஷேப்பில் இருக்கிற லேக். என்கிட்ட ட்ரோன் கேமராலாம் இல்லை, அதனால அதெல்லாம் இறங்குறாங்களே. என்ன கொஞ்சம் இதுவா செங்குத்தா இருக்கு. மாசா இறங்குறாங்க. நேத்ரா இங்க பாரு. இறங்கிட்டா. ஹாய் ஹாய் ஹாய். கூப்பிடவா? தீரர் வீரர் சூரர். நீங்க இறங்க. எப்படிங்க படிக்கட்டு மாதிரி நம்ம போய் பார்க்கலாம். என்னங்க எங்க வந்திருக்கீங்க? பாரூர் ஏரி. இது வந்து 600 ஏக்கர்ஸ் பரப்போகிற உள்ள ஏரி. ஆக்சுவலாக இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தென்பெண்ணை ஆற்றில் வாய்க்கால் வழியாக அந்த தண்ணி அலோவ் பண்ணுற தண்ணியை வந்து இங்கே ஸ்டோர் பண்ணி இங்கேருந்து பாசனத்துக்கு விடுறாங்க. ஸோ இந்த சுற்றி நிறைய ஏக்கர்ஸ் இருக்குது. சொல்லுங்க. தனியா நேத்ரா பாருங்க, அங்கே போயிட்டா ஏரியில் இப்போ கொஞ்சம் தண்ணி கம்மியாக இருக்குது. நம்ம ஆளுங்க தாங்க அங்கே இருக்கிறவங்க எல்லாம். அது ஏரிக்கு வந்திருக்கோங்கிறதுனால வேறு எதுவும் இது பண்ணிடக்கூடாதுன்னு உங்கள் பெரியம்மா அவங்களுக்கு வேப்பில் வச்சு விடுறாங்க. பார்த்து ஏங்க நீங்கள் இந்த சைடு இறங்காமல் அந்த சைடு இறங்குறீங்க? ரொம்ப ஃப்ளாட்டாக இருக்குல்ல, இதுன்னா கொஞ்சம் கர்வாக இருக்கு, உங்களுக்கு ஈஸியாக இறங்கலாம். சரி, ஓகே.
ஸோ பசங்களுக்கு ஏரியில் நாங்கள் இருக்கும்போது இப்போ ஒரு 1:30 அப்படி இருக்குங்க. ஸோ இப்போ ஏரி பக்கம் வந்திருக்கோங்கிறதுனால வேறு எதுவும் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வேப்பிலெல்லாம் பாப்பாவுக்கு வச்சு விட்டுருக்காங்க. ஸோ பசங்கள்லாம் அங்கே போயிருக்காங்க பாருங்கள். ரொம்ப ஸ்டீப்பாக இருக்குல்ல, விழுந்துருவேன். அப்படி அது ஈஸியாக இருக்கும். ஸோ எனக்காக இடம் பார்த்து விட்டுருக்காங்க. முன்னாடியே ஒரு இடத்துல இறங்க ட்ரை பண்ணோம். அந்த இடத்துலாம் ரொம்ப ஸ்லோப்பாக இருந்தது, இறங்கவே முடியல. இது கொஞ்சம் ஓகேவாக இருக்குது. இங்கேயும் கொஞ்சம் ஸ்லோப் இருக்குது. எனக்கு இது ரொம்ப நியூ எக்ஸ்பீரியன்ஸுங்க. நான் இது வரைக்கும் இப்படியெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணதே இல்லை. என்னை இன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கைட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. இந்த பக்கம்லாம் தான் வந்திருக்கோம். இந்த மாதிரி ஸ்டெப்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. கொஞ்சம் ஒரு மாதிரி ட்ரெக் பண்ணுற மாதிரியான ஸ்டெப்ஸ். ஸோ இங்கெல்லாம் கொஞ்சம் காஞ்சி போயிருக்கு, வறண்டு போயிருக்கு. ஸோ இங்கெல்லாம் ஆக்சஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. இது ஒரு 6 இந்த ஏரி மூலயமா வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3000 ஏக்கர்ஸ்க்கு வந்து பாசன வசதி தருது. ஸோ இதில் வந்து ஒரு 30 மில்லியன் கனஅடி தண்ணீர் வந்து சேமித்து வைக்கலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக அப்போவே அந்த காலத்துலேயே ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. இங்கே ஊர் சுற்றி பார்த்திங்கன்னா நிறைய தென்னை மரம் தாங்க. இங்கே மெயின் சோர்ஸ்னு பார்த்திங்கன்னா தென்னங்கன்று, தென்னை மரம் வச்சு பண்ணுறது தான். அதே மாதிரி நிறைய அந்த நர்சரிக்கான செடி அந்த மாதிரி எல்லாமே பண்ணுறாங்க. அந்த பிளான்ட் எல்லாம் வெளியே அனுப்புறது அதெல்லாம் தான் மெயின் சோர்ஸாக இங்கே இருக்குது. வழி எல்லாமே ரொம்ப க்ரீனிஷாக இருந்ததுங்க. பார்க்கவே ரொம்ப அழகாக சூப்பராக இருந்தது. ஏதாவது அப்படியே இந்த வெதரும் பாருங்களேன் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. இன்றைக்கி ஒரு மணி போல் 1:30 மணி இருக்குங்க நாங்கள் இங்கே இருக்கும்போது. காலையிலேருந்தே கொஞ்சம் வெயிலெல்லாம் இல்லை. இந்த வெதர் சூப்பராக இருக்குது. எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு வர வழியெல்லாம் அந்த சில் காற்று அதெல்லாம் அப்படியே செம்ம வெதர், சில் வெதர் ப்ளஸ் ராஜா சார் சாங்ஸ்ன்னு இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி வந்து அப்படியே ரிலாக்ஸ்டாக இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ இந்த இடத்துலலாம் ஃபஸ்ட்லலாம் தண்ணி இருக்கும். இப்போது நம்ம சம்மர் சீசனில் வந்ததுனால இங்கெல்லாம் தண்ணி இல்லாமல் காஞ்சிருக்கு. அதனால் நம்மளும் நடந்து போகிறதுக்கு ஈஸியாக இருக்குது. இங்கே பாருங்கள், இங்கே ஃபுல்லாக தண்ணி. இதோடது வந்து இந்த ஏரியோட ஷேப் வந்து ஹார்ட் ஷேப்பில் இருக்குங்களாம். ட்ரோன் இல்லை, அதனால் எடுத்து சொல்ல நாங்கள் அந்தளவுக்கு பிளான்டாக வரல. ஸோ ஹார்ட் ஷேப்பில் இந்த லேக் இருக்குங்களாம். இதை சுற்றியும் நம்ம வரலாம், அதுக்கான வழியும் வச்சுருக்காங்க. பசங்கள்லாம் ஏரியில் கல் போட்டு அமக்கெல்லாம் பண்ணிட்டு சுற்றிட்டு இருக்காங்க. இது என்னதுங்க? ஸ்னெயில். நிறைய ஸ்னெயில்லாம் உடஞ்சி போயிருக்கு. இதில் எதுவும் கிடையாது, ஷெல்லு மட்டும்தான் இருக்குது. ஷெல்லு மட்டும்தான் இருக்குது. இங்கே வெள்ளையாக இருக்கிறது அது சும்மா ஏதாவது கல்லாக இருக்கும். அப்படியே இருக்கு. நார்மல் அந்த மாதிரி ஒரு கல்லை தான் எட்டி உடைச்சு பார்த்தாரு. அதில் வெறும்னா கல் தாங்க இருக்கு. ஆனால் வெள்ளை கலரில் இருக்கு. கருக்கு மறுக்கு இந்த மெதிக்கும் போது நம்ம செருப்பில் போட்டு நிறைய ஸ்னெயில். இது எல்லாமே ஸ்னெயிலோட ஷெல்ஸ். ஏய் உளுந்து வலிக்கு கிளிக்கு விழுந்துற போற. எங்க அங்க இருக்கு பாருங்க. கூட்டமாவே இருக்கு. அங்க கூட்டமா இருக்கு. எங்க கூட்டமா இருக்கு? அங்க பாருங்க, சின்ன சின்ன மீன் ஒரே இடத்துல. இது கொசு மேல இருக்குது. அது கீழ மீன் இருக்கு. நான் அந்த சைடு வரைக்கும் நடந்து போயிடலாம். அதனால ரொம்ப காமா இருக்கு ஆக்சுவலா. சுத்தி நம்ம போக முடியாது. அதனால பிளேஸா இல்ல. இந்த அப்படியே இது மொத்தம் எவ்வளவு வரும்? ஒரு 5 கிலோமீட்டர் வரும் சுத்தி. சும்மா வரும். ஃபுல்லா சுத்தி இந்த மாதிரி போட்டுருக்காங்க. ஒரு 20 மாதிரி தான் இருக்கும். சுத்தியும் இதே மாதிரி தண்ணி வெளிய போயிருக்கு. நான் வெளிய நடந்து போயிடலாம். டைம் பாருங்க. நடக்கிற மாதிரி இருக்குதான்னு கேக்குறேன். 1.5 இருக்கும்பா. யாக்கா ஆயிகா ஃப்ரெஷ் வாட்டர் ஃபிஷ் என்னென்னவோ அதெல்லாம் வளர்ப்பாங்க. கெண்டை, ரவுடி ஃபிஷ், பாம்ப்ரெட் அதெல்லாம் வளர்ப்பாங்க. ரொம்ப பண்றோம்ல உனக்குமா? ரோகு, கட்லா இதெல்லாம் ஃப்ரெஷ் வாட்டர் ஃபிஷ்ஷஸ். இங்கே வளர்த்து வித்துருவாங்களா? அவ்வளோதான். எங்க அக்கா இங்க வந்ததால ஒரு வீடியோ எடிட் பண்ண முடிஞ்சுச்சு. அவங்களே குட்டி கொடுத்துட்டு குட்டி ஃபிஷ்ஷஸ் இதில் போட்டு அவங்களே பிடிச்சிருவாங்க. ஒரு சர்டன் ஸ்டேஜுக்கு அப்புறம் ஒரு 3 மந்த்ஸோ இல்லை 6 மந்த்ஸோ அதுக்கேற்ற அந்த எந்த ஒரு ஃபிஷ்ஷுக்கும் ஒரு டைம் இருக்கு. அதுக்கேற்ற மாதிரி அது தண்ணி எடுத்துட்டு வரலையாடா நீங்க? இல்லை பாசி காஞ்சி இருக்கு.
என்ன பாசி? நார்மலாக ஆல்கே, ஃப்ரெஷ் வாட்டர் ஆல்கே வரும்ல, இந்த ஃப்ரெஷ் வாட்டர் ஆல்கே வந்து அது அப்படியே காஞ்சி போயிருக்கு. உனக்கு என்ன இப்போ தண்ணி மீன் நாத்தடிக்கும் பரவாயில்ல தண்ணியில. பரவாயில்லையா? வேற அண்ணா பேசினா அவனுக்கு தண்ணி இது போய் அண்ணன் எத்தனை எடுத்துட்டு இது மாதிரி இருக்குது. மழைதான் இப்பயே நம்ம வந்து கடல் மட்டத்துல இருந்து 600 மீட்டர் மேல இருக்கிறோம் தெரியுமா? மேலையா கீழையா? மேல குட்டி கடல் மட்டத்தில் 25 மீட்டர் உயரத்துல இருக்கிறோம் இப்போ நம்ம. 470 நம்ம வெயிட்ல தாங்குதுமா? மேக்ஸிமம் வந்து 15 ஃபீட் டெப்த், 600 ஏக்கர். 2x 3x பண்ணனா ஓகே. கொக்கு அப்புறம் ஆடு, செம்மறி ஆடா. போதுடா, இதுவும் தூரம் தானடா. இப்படி போய் ஸ்ட்ரெயிட்டா அந்த இதான ஏத்தாடு ஏறுதுமா. இப்படி ஸ்ட்ரைட்டா எனக்கு ஸ்ட்ரைட்டா இருக்குது வண்டி. நீங்க மட்டும் பாக்குறீங்க. என்னது பனைமரமா? ஃபுல்லா காப்பு காய்ச்சிருக்கு. நீங்க ஏறுறீங்களா? ஆனா பரிசு தான் போட மாட்டோம். அந்த பெருசா இப்ப இளநீர் வெட்டுறதுக்கு ஒன்று வச்சிருந்தீங்க, துடுப்பு டக்கு பத்து போயிடலாம். எவ்வளோ இருக்கு பாரு. அவ்வளோ நம்ம செல் பண்ணி அவங்க செல் பண்றது எல்லாமே ஒரு 10% தான். ஆனா இது ஃபுல்லா பாசியா இருந்தா நீ உள்ள போயிட்டு போதா? எல்லாருமே உள்ள போயிட்டுருவோம். நம்ம முதல்ல ஏன் கீழே இறங்குறோம் பாசியா இருந்தா? நாகர்கோயில் என்னடா கையில வச்சிருக்க? அது இல்லடா, அங்க இருக்கியா? தங்க ஏதோ சொல்றா, கையில என்ன வச்சிருக்கா? என்னடா வச்சிருக்க? அது என்னது, இது என்னது? ஸ்னெயில் கல்லு. போலாமா? வீட்டுக்கு போலாமா? பார்த்தாச்சா? போலாம் வாங்க. ஏய் அங்க போய் என்ன பண்ண போற? இதே தான் அங்கேயும். வீட்டுல பாட்டு பாடினா பாடாத, இவங்க முன்னாடி இப்போ உட்காந்து தனியா உட்காந்து பாடு. ஒரு ஜாலி மூட்ல இருக்கற மேடம். சிங்கத்தை பார்த்து அதுக்கு அப்படியே மேலே ஏறிட வேண்டியதுதான். நீ அங்க போகணுமா? அந்த ப்ளூ இதுக்கு போகணுமா? இங்க வேணாமா? அந்த அந்த ஒரு குட்டி பாருங்க, அதுக்கு வேணாமா? ப்ளூ இதுல என்ன இருக்கு? ப்ளூல என்ன இருக்கு? அதுதான் அந்த வாய்க்காலோட இது, பாசனத்துக்கு தண்ணி அனுப்புவாங்கல்ல, அந்த இது அனுப்புவாங்க. அந்த வழியா தானே சொன்னது. சுத்தி இருக்கிற இதுல போச்சம்பள்ளின்னு ஒரு ஊரு, அரசாம்பட்டின்னு ஒரு ஊரு, அப்புறமா மஸ்தூர்னு ஒரு ஊரு. பாசனத்துக்கு மட்டுமா குடிக்கவும்? பாசனத்துக்கு தான் மெயினா பண்ணுவாங்க. ஆனா எனக்கு தெரிஞ்சு குடிக்கிறதுக்குலாம் இங்கெல்லாம் ஒகேனக்கல் அந்த கூட்டு குடிநீர் தண்ணி வந்துடும். மோஸ்ட்லி இதை யூஸ் பண்ணுவாங்க, காவேரி தண்ணி. சின்ன வாண்டு எங்கே போனாலும் தண்ணி தண்ணின்னு வாங்க. இந்த மாதிரி இந்த இடத்துக்கு வந்தும் எனக்கு அந்த தண்ணி வேணும்னா அது வேண்டாம், அதில் நிறைய ஆல்கேலாம் இருக்குது. ஸோ அங்கே மேலே இருந்து தண்ணி வந்து அவங்க அண்ணா வந்து அவளுக்காக எடுத்துச்சு வராரு. இங்கே இறங்கி இங்கே பாறையெல்லாம் இருக்குது, அதுல எல்லாம் உட்காந்து அங்கே நிறைய ஆடு மேய்க்கிறதுக்கெல்லாம் இங்கே தான் எடுத்துச்சு வந்து இங்கே கட்டி போட்டிருக்காங்க. அங்கே ஆடெல்லாம் மேய்க்கிறாங்க. தண்ணி தண்ணி தண்ணி, இது தண்ணி இல்லாமல் நல்லா காஞ்சி பள்ளம் பள்ளமாக இருக்குது, கிராக் விட்டுருக்கு. எடுத்து வீசு. தண்ணி வத்தின உடனே வெயிலுக்கு வந்து அப்படியே வெடிக்கும். அங்கெல்லாம் போல வா போலாமா? போலாமா? ஆடுகிட்ட போலாமா?
கத்தி எடுத்து வந்துடுறேன். ஒரு கையில பிடிக்க முடியாது, நான் யாரது ஈஸி, நான் ஒரு கையில பிடிக்க முடியாது மரத்தை. மயில் பார்க்கலையா? இந்த நம்மள பார்த்து ஓடுதா? முருகர் கோயில் மேல போயிருந்தா மயில் இருக்கும். இதுக்கு மயில் சத்தம் கேட்டுச்சு. அங்க கிட்ட வந்தோடனே இந்த ஆடெல்லாம் ஓடுதுங்க. அதை பார்த்து சத்தம் கொடுக்குறாங்க. நாங்க எதுவும் பண்ணலைங்க, அதுவே ஓடுது. அந்த சைடு போகாதீங்கடா சொல்றாங்கல்ல, அப்படி போங்கடா. நீ எது சொல்றீங்களோ அதை செய்யுங்கடா. 1 ரூபீஸா 100 ரூபீஸா? எத்தனை ஆர்டரா இருக்கு அதெல்லாம்? 1 2 3 4 5 6 7 8 நீ முடிச்சிருவியா? இங்க மரம் யார் ஏறுறதுங்கிற இது வேற போயிட்டு இருக்குங்க. ஏன்னா இங்க நிறைய பனை மரம் இருக்கு. அந்த நுங்க அந்த பனங்காயெல்லாம் அதிகமா காய்ச்சி தொங்குது. அதனால யார் மரம் ஏறுறதுன்னு டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு. வாத்துங்க நீ போகுதுடி, எதுக்கு இவ்வளவு எடுத்துட்டு இருக்க? அங்க பாருங்க பேர்ட்ஸ் எல்லாம் அப்படியே பறந்துக்கிட்டே இருக்கு. ஒயிட் கலர்ல அந்த வாட்டருக்கு அதுக்கும் சூப்பரா இருக்கு. சொல்லு தம்பி, போட்டோ வெயிட். தம்பி ஃபோட்டோ எடுக்கணும்னு ஆசைப்படுறாரு, அதனால் அவரை ஃபோட்டோ எடுத்தாச்சு. எடுத்துட்டேன்ப்பா. ஜம்பாக். நில்லுங்க எடுக்கலாம். ஏய் பாப்பா, அங்க பாரு, அம்மா பாரு தங்கம். ஹாய். மருதாணி காட்டுது. மருதாணி அப்படி காட்டிடு. நான் எடுக்கிறேன். என்னங்க உட்காந்துட்டீங்க? சரி சொல்லுங்க. இது வந்து தண்ணி ஃபுல்லா இருக்கும் போது வந்து அந்த ஆல்கே ஃபார்ம் ஆகும். ஸோ இப்போ அங்கே தண்ணியில் பார்த்தீங்கன்னா க்ரீன் கலரில் ஒரு ஆல்கே இருக்கும். ஸோ அந்த ஆல்கே தான் அந்த பாறையில் ஃபுல்லாக படிஞ்சிருக்கு. ஸோ ஒன்ஸ் அந்த தண்ணி வந்து ட்ரை ஆனதுக்கப்புறம் வெயில் பட்டு இப்போ அடிக்கிற வெயிலுக்கெல்லாம் வேறு லெவலில் இதாகும். ஸோ அது அப்படியே பட்டு அது அப்படியே ப்ளீச் ஆகி அப்படியே வந்து இது ஆல்கே வந்து காஞ்சிருச்சு. இது எடுத்தோன்னா அப்படியே ஆல்கே தனியாக வரும். இப்போ ஆல்கே தான் இது. இப்போ பொடி பொடியாயிடுச்சு. அவ்வளோதான், வாங்க போகலாம். போட்டோவே எடுக்கலையே, நீ எதுக்கு ரெட்டல காட்டுற? குட்டி வந்து என்னங்க ஓயோயா, திரும்புங்க திரும்புங்க. நீ தூக்கி ஃபேமிலி சாங் பாருல. ரியாவை நாங்கள் தூங்க வைக்கிறதுக்கு காம் பண்ணுறதுக்காக சின்ன வயசில் பாருங்க. இது இங்கே பாருங்க, இந்த ஏரியா எவ்வளோ மிஸ்யூஸ் பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து இந்த மாதிரியெல்லாம் பண்ணுறது ரொம்ப தப்பான விஷயம். இந்த மாதிரிலாம் ப்ளீஸ் தயவு செஞ்சு நீங்களும் பண்ணாதீங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பண்ணாலும் அவங்கள என்கரேஜ் பண்ணாதீங்க. இந்த மாதிரி ஒரு நல்ல சோர்ஸ் ஆஃப் வாட்டர் இருக்குது, இவ்வளோ ப்ளசண்ட்டான ஒரு வெதர் இருக்குது, இவ்வளோ ப்ளசண்ட்டான ஒரு நேச்சுரல் ரிசோர்ஸஸில் இந்த மாதிரி பண்ணி அதை பால் பண்ணுறது எல்லாம் நல்லா இல்லை. ஸோ அப்படி பண்ணாமல் இருக்கிறது, நம்மளால் என்ன பண்ண முடியுமோ அது பண்ணி நம்ம மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணுறது இட் வில் பி அ குட் திங். ஒன்றும் தெரியாத பிள்ளையை ஏமாத்துகிற மாதிரி இங்கே எதையாவது புதுசாக கண்டுக்கிட்டா அதுக்கு ஒரு பேர் சொல்லி என்னை பயம்படுத்துகிறாங்க. இதெல்லாம் புதக்குழி மூடி இருக்குதுன்னு சொல்லி வேறு என்னை பயம்படுத்திக்கிட்டு இருக்காங்க. பயம்படுத்தினது இந்த தம்பி தான். ஸோ அந்த சைடில் இறங்கினோம், இந்த சைடில் ஏறுறதுக்காக ட்ரை பண்ணுறோம். இப்படி வெளியே ஏறிட்டு அப்புறம் பாசனத்துக்காக தண்ணி போகுது இல்லைங்களா, அந்த வழியை போய் பார்க்கலான்னுட்டு. அவ்வளோதாங்க, ஏரிக்கு பாய் பாய் சொல்லிடலாமா? சொல்லிவிட்டு பாசனத்துக்காக நான் போகிற இடத்துக்கு போயிடலாம். பாய் பாய் ஏரி. இங்கே பார்க்குறேங்க கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே குப்பைலாம் கூட போட்டிருக்காங்க. பட் அதெல்லாம் பண்ணாமல் இருந்தால் நல்லது.